இது சரிப்பட்டு வராது. அப்படின்னா மறுபரிசீலனைய பத்தி யோசிக்க வேண்டியதுதான். மேடம், ஆக்சிலேட்டர்ல இருக்கிற கால் எடுத்து பிரேக்ல வைங்க. நீங்க வேலை செய்யலாம் தான், ஆனா வந்த உடனே வேலை செய்யணுமான்னு கொஞ்சம் யோசிங்க. இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். வெரி குட். அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருங்க, நான் ரூமை கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. பொண்ணாளைக்கு போனவங்களை வர காணுமே, நாளை ஆயிடுத்து, வர சொல்லுங்க. இதை கூட்டு வந்துடுறேன். காவியா ரெடி ஆயிட்டாளா? என்னங்க, காலையிலேயே நகை பட்டு புடவெல்லாம் கொடுத்து நிச்சயத்துக்கு ரெடி ஆயிடுன்னு சொன்ன. நான் ரெடி ஆயிர நீ போமான்னா, ஆனா இப்ப வந்து பார்த்தா நகையும் பட்டு புடவையும் இல்ல, அவளையும் காணுங்க. என்னடி சொல்ற? ஐயோ, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. எல்லா இடம் தேடியா? நல்லா பாத்தியா? பாத்துட்டங்க, காணுங்க. காணுமா? இப்ப என்ன பண்றதுங்க? கீழே வேற அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. போன் பண்ணுங்க. பண்றேன். Number is currently switched off. Please try again later. என்னங்க பேசுறாளா? சுவிட்ச் ஆஃப்னு வருதுடி. ஐயோ, இப்போ என்ன பண்றது? என்னங்க சொல்றது உங்களுக்கு? தெரியலையேடி. பொண்ணு அழைக்க போன 2 பேருமே காணுமே. நாளை ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் வாங்க. வா போலாம், வா. பொண்ணு எங்கங்க? இன்னும் ரெடி ஆகலையா? அது வந்து என்னப்பா, ஏன் தயங்குற? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, பொண்ணை காணோம். என்னப்பா சொல்ற? காலையில பாக்கும்போது வீட்டுல தான் இருந்தா. ஆமா, காலையிலேயே பட்டு புடவெல்லாம் கட்டி நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டா. ஆனா இப்ப காணுங்க. காலையில இருந்த பொண்ணு இப்ப காணோமா? ஏப்பா சந்திரசேகர், உன் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? அதெல்லாம் இல்ல, இஷ்டம்னு தான் என்கிட்ட சொன்னான். அட போது நிறுத்துங்க. கல்யாணத்துக்கு இஷ்டம்னா பொண்ணு எங்க காணாம போகுது? ஏங்க, எனக்கு என்னமோ இது சரியா படலங்க. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா. எப்ப வருவா? போன் கையில வச்சிருக்காள்ல, போன் பண்ணி பாத்தீங்களா? போன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்ப சரி, உன் பொண்ணு ரொம்ப தெளிவா தான் போயிருக்கா. இதுல இருந்தே நல்லா தெரியுது உன் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு. ஏன்பா, நானா உன்கிட்ட வந்து பொண்ணை கொடுன்னு கேட்டேன். நீ தானே உன் பொண்ண என் பையனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்ன. தெரிஞ்சவங்க கேக்குறீங்களேன்னு தான் நாங்களும் இதுக்கு சம்மதிச்சோம். எதையும் சரியா தெரிஞ்சுக்காம எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்களே. நீங்க பொண்ணை வளர்த்தலச்சுன்னா அவ்வளவுதானா? உன் பொண்ணு யாரையாவது காதலிச்சிருக்கணும், அதனாலதான் ஓடி போயிட்டா. ஸ்டேட்டஸ் பார்க்காம சம்பந்தம் வச்சுக்கணும்னு நினைச்சது ஏன் தப்பு. என்னடி பாத்துக்கிட்டு நிக்கிற? எடுத்துட்டு போ. போன்னு சொல்றல. டேய் வாடா போலாம். சம்பந்தி 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 மாப்ள, நமக்கு நேரம் சரி. மேடம், உங்க ரூம் ரெடி ஆயிடுச்சு, நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. என்ன வேணாலும் தயங்காம கேளுங்க, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மேடம், நான் பேசிட்டே இருக்கேன், ஒரு ரியாக்ஷனும் இல்லாம என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? முரளி, நான் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி என்ன மேடம் நீங்க எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
நீங்க தேவையில்லாம கில்ட்டியா எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எப்படி முரளி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? எனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நீங்க தான் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. எனக்கு பண கஷ்டம் வந்தப்போ நீங்க லோன் எடுத்து எனக்கு பணம் கொடுத்தீங்க. மோசடி கேஸ்லயும் நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. எங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் டைம்ல கூட நீங்க வந்து உங்க வீட்டையே அடமானம் வச்சு எனக்கு பணத்தை கொடுத்தீங்க. இப்ப கூட என்ன ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. அது பத்தாதுன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தும் கூட என்னை எந்த வேலையும் செய்ய விடாம நீங்களே பாத்துக்கிறீங்க. இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க எனக்கு எவ்வளவோ பண்றீங்க. உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? ஒரே இடத்துல வேலை செய்யறோமே தவிர வேற எந்த உறவும் இல்ல. என் குடும்பத்து ஆளுங்க கூட எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணதே இல்ல. ஆனா நீங்க எனக்கு எல்லா உதவியும் செய்றீங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போறேனோ எனக்கு தெரியல முரளி. மேடம், மனுஷனுக்கு மனுஷன் உதவுறதா மனுஷத்தன்மை. இதை போய் ஏன் பெருசா பேசுறீங்க? இங்க பாருங்க, இப்ப சொல்றேன், உங்களுக்கு எப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த முரளி முன்னாடி வந்து நிப்பான். இந்த பேச்சை இதோட விட்டுறலாம். நான் உங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பேங்க்குக்கு போறேன். மறுபடியும் லஞ்சுக்கு திரும்ப வரேன். நீங்க 2-3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வேலைக்கு வந்தா போதும். ஓகேவா? ஓகே. சுஜாதா, முரளிய பாத்தியா? உனக்கு ஒண்ணுன்னா எப்படி துடிச்சு போறான். அன்னைக்கு சொன்னதுதான் நான் இப்பவும் சொல்றேன். உனக்கு சரியான பொருத்தமானவன் முரளி மட்டும்தான். அவன் வாயை திறந்து சொல்லலையே தவிர அவன் மனசு பூரா நீதான் இருக்க. அதே மாதிரி உன் மனசுலயும் முரளிதான் இருக்கான்னு எனக்கு தோணுது. என்ன சரிதானே? என்னப்பா ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல? இத நீங்க எதிர்பார்க்கல? என்னென்னமோ திட்டம் போட்டு நிறைய தந்திரத்தெல்லாம் கையாண்டு இவங்க 2 பேரையும் பிரிச்சோமே, அப்புறம் எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு குழப்பமா இருக்கா? உங்க ரவுடி ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டான். எங்க 2 பேரையும் பிரிக்க நீங்க போட்டது டிராமா தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அரகுற மனசோட தான் இருந்த. ஆனா நீங்க அம்மா கிட்ட எங்க காதலை எப்படி பிரிச்சீங்கன்னு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் என் முழு மனசு மாறிடுச்சுப்பா. நீங்க எவ்வளவு மோசமா நடந்திருக்கீங்கன்னு எனக்கு அப்பதாப்பா புரிஞ்சுது. இனிமே உங்ககிட்ட எங்க காதலை புரிய வைக்க முடியாதுன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நானும் சித்தார்த்தும் கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக மன்னிப்பு கூட கேட்கணும்னு தோணலன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு நீங்க என்ன ஹர்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப இங்க வந்தது கூட நீங்க எங்களை தேடி அலையக்கூடாதுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துல மட்டும்தான். அங்கிள், சாரி சார். என்னையும் காவியம் பிரிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு விளையாடி இருக்கலாம். ஆனா எங்க காதலை உங்களால பிரிக்க முடியல. ஏன்னா எங்க காதல் உண்மையானது. என்னால வேணா காவியாவுக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுக்க முடியாம இருக்கலாம். ஆனா சந்தோஷமான வாழ்க்கையை என்னால கொடுக்க முடியும்.
வாங்க மாப்ள. நீங்க மட்டும் தனியா வரீங்க? சுஜாதா எங்க? அவங்க என்னங்க அவங்க நேர்க்கிறீங்க? அக்காவுக்கு என்னாச்சு? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்கல்ல? சொல்லுங்க மாப்ள, சுஜாதாவுக்கு ஒண்ணும் இல்லையே? அத்தை பதட்டப்படாதீங்க. சுஜாதாவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. அப்புறம் ஏன் மாப்ள வீட்டுக்கு வரல? என்ன பண்றீங்க மேடம்? தோ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன். குருமா பண்ண போறேன். சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டீங்களா? நான் என்ன சொன்னேன்? நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டிஃபன் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னனா இல்லையா? நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. மத்தியானம் நான் சமைச்சத சாப்பிட்டு பயந்துட்டீங்க இல்லையா? ஆனா இப்ப கவலையப்படாதீங்க. இதோ இந்த குக் புக்க பார்த்து தான் நான் இப்போ இந்த குருமா பண்ண போறேன். சூப்பரா இருக்கும் பாருங்க. ஓ, அப்போ சுத்தமா நல்லா இருக்காது. ஷிஷு, வேணா சேலஞ்ச் பண்றேன், பார்க்கலாமா? சமைக்கிற வேலையெல்லாம் படிச்சு செய்யற வேலை இல்ல மேடம். சமைச்சு பழகி பழகி கத்துக்கிற வேலை. அப்படி பண்ணாதான் சமையல் நல்லா இருக்கும். நீங்க ஏன் மேடம் இந்த விஷப்பரிச்சையில எல்லாம் இறங்குறீங்க? பேசாம ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க முரளி, ரெஸ்ட்ல இருன்னு சொல்லி என்ன நோயாளி மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க. வேணா ஒண்ணு பண்ணலாம். 2 பேரும் சேர்ந்து டிஃபன் ரெடி பண்ணலாமா? ஓகேயா உங்களுக்கு? இது இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இது நியாயம். சரி. இப்ப பாருங்க. அதுவும் வாஸ்தவம் தான் மாப்ள. சுஜாதாவுக்கு ஒண்ணுன்னா அந்த தம்பிதான் முன்னாடி வந்து நிக்கும். அந்த வகையில பார்த்தா சுஜாதா அங்க இருக்கிறது தான் சரி. என்ன மேடம், தூக்கம் வரலையா? ஓ, புது இடங்கிறதுனாலயா? இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கரண்ட் கட் ஆயிடுச்சு, அதான் புழுக்கத்துல தூக்கம் வரல, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இங்க அடிக்கடி கரண்ட் கட் ஆகுமா? அப்படியெல்லாம் இல்ல, இருந்தாலும் அப்பப்ப போகும். இது வேற விஐபி ஏரியா பாருங்க. அதனால கரண்ட் உடனே வரும்னால சொல்ல முடியாது. ஃபேன் இல்லாம தூங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். வெளியில நல்லா காத்து வரும். கரண்ட் வர்ற வரைக்கும் அங்க இருந்துட்டு வரலாமே. சரி போலாம். வாங்க. நீங்க சொன்னீங்கன்னு உங்களை இங்க வர வச்சு கஷ்டப்படுத்திட்டேன்ல. என்ன முரளி, கரண்ட் போனதுக்கும் நீங்க என்ன கஷ்டப்படுத்துறேன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, இந்த சிச்சுவேஷன்ல உங்க வீட்டில் இன்வெர்டர் இருக்கும். கரண்ட் போறதும் வரதும் தெரியாது, உங்க தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகாது. அதனால தான் சொன்னேன். முரளி, நான் சொன்ன நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த வீட்டை விட எங்க வீட்டுல வசதி அதிகம்தான். ஆனா
எல்லா விதத்திலயும் நான் இந்த வீட்ல தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க அம்மாவை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க முடியலையேங்கிற வருத்தத்தை தவிர ஆ, வேற எல்லா விதத்திலயும் நான் இங்க ஹாப்பியா தான் இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா நான் தான் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லையே. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா முதல்ல நீங்க தான் வந்து நிக்கிறீங்க. நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ அந்த ஆண்டவன் எனக்கு உங்களை மாதிரி ஒரு நண்பனை கொடுத்திருக்கான். நீங்க மட்டும் கொடுத்து வைக்கல, நானும் தான் கொடுத்து வச்சேன் மேடம். உங்களை மாதிரி நல்லவங்களோட நட்பு எனக்கு கிடைச்சதுக்கு. இல்ல முரளி, நான் உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செஞ்சதில்ல. ஆனா நீங்க எனக்கு உதவியை தவிர வேற எந்த கஷ்டத்தையும் கொடுத்ததில்ல. நம்ம நட்புல இந்த உதவிங்கிறது ஒரு வழி பாதையா மட்டும்தான் இருக்கு. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? எனக்கு அடிபட்டு இருந்தப்போ என்னை கிட்ட இருந்து பாத்துக்கலையா? அது உதவி தானே? என்ன முரளி, உங்களுக்கு அடிபட்டதே என்னால தானே. அப்போ அந்த உதவி வந்து உங்க அக்கவுண்ட்ல தான் வரும், என்னோட அக்கவுண்ட்ல வராது. நட்புங்கிறது பேங்க் இல்லை மேடம், அக்கவுண்ட் பார்க்கறதுக்கு. இதில் கொடுக்கல் வாங்கல் உண்டே தவிர வட்டியெல்லாம் கிடையாது. யாருக்கு கஷ்டமோ சந்தோஷமோ வந்தாலும் அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தான். உண்மையான நட்பு அதை பிரித்து பார்க்குறதே இல்லை மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு முரளி. ஆனா உங்ககிட்ட எனக்கு ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கவே இல்லை. என்ன மேடம் பிடிக்கல? சொல்லுங்க, மாத்திக்கிறேன். நான் உங்களை விட வயசுல சின்னவ. நீங்க இப்படி என்ன மேடம் மேடம் சொல்லி கூப்பிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாமே. மேடம், நீங்க என்னை விட சீனியர் ஆஃபீஸர், அந்த மரியாதையில தான் அப்படி கூப்பிடுறேன். அது தப்பா? தப்புதான் முரளி. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படி கூப்பிடுவாங்களா என்ன? இந்த மாதிரி நீங்க கூப்பிடுறதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்படும்ல. அதனால தான் சொல்றேன், நீங்க இனிமே என்ன பேர் சொல்லி தான் கூப்பிடணும். அது எப்படி மேடம் முடியும்? பேங்க்ல பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்கல்ல. முரளி, இது பேங்க் கிடையாது. நான் உங்ககிட்ட மரியாதையை விட அன்பை தான் அதிகமா எதிர்பார்க்கிறேன். அதனால இனிமே நீங்க உரிமையா சுஜாதான்னு என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்க. சரிங்க மேடம். இதத்தானே வேண்டான்னு சொல்ற முரளி. சரிங்க சுஜாதா மேடம். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் மரியாதையா தெரியல? இல்லைங்க, ரொம்ப நாளா பழகிடுச்சுல்ல, அதுதான் டக்குன்னு மாத்திக்க முடியல. இனிமே நான் உங்களை மேடம்னு கூப்பிட மாட்டேன் மேடம். சுத்தம். சாரி சுஜாதா. இது சரியா மேடம்? இது அதை விட சுத்தம் முரளி. சாரி சாரி சாரி. ஒன் லாஸ்ட் சான்ஸ். சுஜாதா. பாத்தீங்களா, நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே கரண்டே வந்துடுச்சு. இனிமே கரண்டே போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை எப்பவுமே பேர் சொல்லி தானே கூப்பிட போறேன்.